students, good morning to all. இன்னைக்கு நம்ம பைத்தான்ல class 21 session தான் பார்க்க போறோம். Come students, let me start the class. Topics covered: mathematical function, mod f of x, power x comma y, round x of n, square root of x. First, the mod f method returns the fractional and integer parts of x in a 2-item tuple. Both parts have the same sign as x. The integer part is returned as a float. So, in the mod f method அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மெத்தட்ல இந்த mod f மெத்தட் அப்படின்றது நமக்கான ரிசல்ட்டை வந்து ரெண்டு ஐட்டம்ஸ்ல வந்து டிஸ்பிளே பண்ணும். ஒன்று பார்த்தீங்கன்னா டைரக்டா இன்டீஜர் டைப் ஒன்று, செகண்ட் வந்து இதுக்கான மாடுலஸ் வேல்யூ என்னவோ அதுக்கான வேல்யூஸை நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ இதுக்கான சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் மேத் math.mod f of x. சரிங்களா? ஸோ இதுக்கான ப்ரோக்ராம் பாருங்க. import math. This will import math module. Print math.mod f of 100.12. math.mod f of 100.12. Print math.mod f of 100.72. math.mod f of 100.72. Print math.mod f of 119. math.mod f of 119. Print math.mod f of math.py. math.mod f of math.py. ஸோ இதுக்கான அவுட்புட் வேல்யூ எப்படி நமக்கு ரெப்ரசன்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த 100.12க்கான மாடுலஸ் வேல்யூ என்னவோ அதுவும், அதே மாதிரி இதுக்கான இன்டீஜர் வேல்யூ ரவுண்ட் வேல்யூ என்னவோ அதுவும் நமக்கு அவுட்புட்ல ரெப்ரசன்ட் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி தான் 100.72க்கான மாடுலஸ் வேல்யூவும் அதுக்கான ரவுண்ட் வேல்யூவும் நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆயிருக்கு. இதை நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? டெஸ்க்டாப் உள்ள போய் டெஸ்க்டாப்ல VS கோடை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல்ல சேவ்ல உங்களுடைய ஃபைல் நேமை .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவுட்புட் பாருங்க. math.mod f of 100.12க்கு 0.1200, 100.0 அதே மாதிரி எல்லாத்துக்கும் வேல்யூஸ் நமக்கு காட்டுதுங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாங்களா? செகண்ட் POW பவர் ஃபங்க்ஷன். The power function returns the result of the first parameter raised to the power of the second parameter. Syntax import math. math.power of x comma y. Note: this function is not accessible directly, so we need to import math module and then we need to call this function using the math static object. So program பாருங்க. import math கொடுத்துட்டோம். print math.power of 100,2 அதாவது 100 power 2 இது வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். அதனால 100 into 100 இல்லைன்னா 10,000 நமக்கு வந்து அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். சரிங்களா? அதே மாதிரியே print math.power of 100 power -2 அப்படின்றதுனால நமக்கு 2 zeros வந்து தள்ளி டெசிமல்ஸ்ல நமக்கு அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுது. அதே மாதிரி 2 power 4 2 into 2 into 2 into 2ன்றதுனால 16 நமக்கு வந்து அவுட்புட்ல பிரிண்ட் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இதை நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா?
விஎஸ் கோட்குள்ளே போய்டுறேன். விஎஸ் கோடில் ஃபைல் போயிட்டு நியூ ஃபைலில் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல உங்களுடைய ஃபைல் நேமை .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவுட்புட் பாருங்க, math.power of 100, 10,000. அதே மாதிரி 100, -2 0.0001, 2, 4 16.0, 3, 0 1.0 நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணுதுங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் நம்பர் round. The round is a built-in function in Python. It returns x rounded to n digits from the decimal point. Syntax round x, n. So program பாருங்க, print round of 70.234 இருக்கக்கூடிய values எல்லாமே நமக்கு round values outputல print ஆகி காட்டும் பாருங்க. round 70.23456 வந்து பாத்தீங்கன்னா 17, அதே மாதிரி 56.659,1 56.1, 80.264,2 80.26 அப்படின்னு ரவுண்ட் ஆகும். அதே மாதிரி 100.000 100.0 நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகி காட்டுதுங்களா? இதை நம்ம விஎஸ் கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? விஎஸ் கோட்குள்ள போயிடுறேன். விஎஸ் கோட்ல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல உங்களுடைய ஃபைல் நேமை .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவுட்புட் பாருங்க, அரௌண்ட் 70.23க்கு 17, 56.659க்கு 56.7, அதே மாதிரி 80.264க்கு 80.26, 100.00க்கு 100.0 நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் நம்பர் ஸ்கொயர் ரூட். The square root method returns the square root of x for x is greater than 0. ஸோ ஸ்கொயர் ரூட் அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகுனா, ஒரு நம்பர்னுடைய ஸ்கொயர் ரூட்டை மென்ஷன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கொயர் ரூட் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறோம். சின்டாக்ஸ் import math dot square root of x. Note, this function is not accessible directly. So we need to import math module and then we need to call this function using the math static object. So நம்ம ஸ்கொயர் ரூட்டை math module யூஸ் பண்ணி தான் நம்ம கால் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ இதுக்கான ப்ரோக்ராம் பாருங்க, import math dot square of 100, math dot square of 7, math dot square of math dot pi ரெப்ரசன்ட் பண்ணுதுங்களா? இதுக்கான அவுட்புட் பாருங்க, math dot square root of 100 வந்து 10, math dot square root of 7 வந்து 2.6457, math dot square root of math dot pi அப்படின்றது 1.7724 நமக்கு அவுட்புட்ல ரெப்ரசன்ட் பண்ணுதுங்களா? இதை நம்ம விஎஸ் கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? விஎஸ் கோட்குள்ள போயிடுறேன். விஎஸ் கோட்ல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல உங்களுடைய ஃபைல் நேமை .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ math dot square root of 100ன்றது 10, அதே மாதிரியே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 அப்படின்றது 2.64 நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகி காமிச்சிருச்சிங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம மேத் ஃபங்க்ஷன்ல பவர் வேல்யூஸு அண்ட் தென் ஸ்கொயர் ரூட்டு, அடுத்தது மாடுலஸ் வேல்யூ, இதை பற்றி ப்ரீஃபாக பார்த்தோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.